ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சஸ்வந்த் சாஸ்திரி. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னடா இன்னைக்கு நேரத்துலேயே சாமி கும்பிட்றேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு திருப்பரங்குன்றம் முருகனை பார்க்கறக்காக கிளம்பிட்டோம். நான் அப்பா அம்மா 3 பேரும் ட்ரெயினில் தாங்க போகிறோம். இதுதாங்க நம்ம உடுமலைப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன். நான் அப்பா அம்மா 3 பேரும் பைக்கில் தாங்க வந்தோம். பைக்கை பார்க்கிங்கில் பார்க் பண்ணிட்டு டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டு உள்ள வந்துட்டாங்க. என்னடா வெறிச்சோடி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ட்ரெயின் வர டைம் ஆயிடுச்சுங்க, அதனால எல்லாரும் பிளாட்ஃபார்ம் போயிட்டாங்க. இதுதாங்க நம்ம திருப்பரங்குன்றம் போற ட்ரெயின். இது பாலக்காடுல இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் போகுதுங்க. இது பழனி, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி வழியாக திருச்செந்தூர் போகுதுங்க. இந்த ட்ரெயின் ரிசர்வேஷன் கிடையாதுங்க, அன்ரிசர்வ் மட்டும்தாங்க. எப்படியோ ட்ரெயின்ல ஏறி சீட்டை பிடிச்சாச்சுங்க. நானும் ஹாப்பி, அப்பா அம்மாவும் ஹாப்பி. போற வழியில தூரத்திலிருந்து பழனி மலையை தரிசனம் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் திண்டுக்கல்ல இட்லி பொங்கல் வலையோட டிஃபன் முடிச்சுட்டு நானும் அம்மாவும் செல்ஃபி எடுத்து வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. திண்டுக்கல்ல தாண்டினது 2 சைட்லயும் நெல் கதிர்கள் அறுவடை பண்ற ஸ்டேஜ்ல இருந்துச்சுங்க. அதை பார்த்துட்டு மதுரையை ரீச் பண்ணிட்டோங்க. அடுத்த ஸ்டேஷன் திருப்பரங்குன்றங்க. நாங்கள் இறங்க தயாராக இருந்தாங்க. அப்பா மொபைலில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்துட்டு இருக்க, அம்மா ஸ்டேஷன் வந்துருச்சு எந்திரிங்கன்னு சொல்ல, அப்பா திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க பாருங்க. என்னன்னு பாக்குறீங்களா? திருப்பரங்குன்றம் பிளான் கேன்சல்னு அப்பா சொல்ல, அப்புறம் அப்படின்னு அம்மா கேட்க, திருச்செந்தூர் பிளான் ஸ்டார்ட்னு அப்பா சொல்ல, இது நம்ம பிளான்லயே இல்லையே. அம்மாவும் நானும் செம்ம ஷாக் ஆயிட்டாங்க. அப்புறம் என்னங்க, நாங்க அப்படியே திருச்செந்தூர் வைப்புக்கு மாறிட்டோம். திருப்பரங்குன்றம் ட்ரிப்பு திருச்செந்தூர் ட்ரிப் ஆயிடுச்சுங்க. அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தாமிரபரணி ஆறு வந்துருச்சு. எத்தனை முறை பார்த்தாலும் முறை பாக்குற மாதிரியே இருக்குதுங்க. அதுதாங்க இந்த ஆறோட பெருமை. மத்தியானம் திருநெல்வேலி வந்ததும் சூடான சாம்பார் சாதம் வெஜ் பிரியாணியோட லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு வழியா திருச்செந்தூர் வந்துட்டாங்க. திருச்செந்தூர் ஸ்டேஷன்ல இருந்து கோயிலுக்கு போக நிறைய பேசஞ்சர் ஆட்டோ இருக்குதுங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபா 30 ரூபான்னு சீசனுக்கு தகுந்த மாதிரி வாங்குவாங்க. ஆட்டோல இருந்து இறங்கின உடனே தூண்டி விநாயகரும் தரிசனம் பண்ணிட்டு நேரா கடலுக்கு தாங்க போனோம். கடல்ல செம்மையான ஆட்டங்க, சூப்பரா இருந்துச்சுங்க. அம்மாவும் நானும் செம்மையான ஹாப்பிங்க. 4 கிணறு இப்ப ரொம்ப அழகா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அங்கேயும் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு முருகனை பார்க்க கிளம்பிட்டாங்க. நம்ம திருச்செந்தூர் ஸ்பெஷல் வேல் போட்டு நாங்க 3 பேரும் வச்சுட்டு சாமிக்கு தேவையான அர்ச்சனை தட்டு வாங்கிட்டாங்க. கடல்ல குளிச்சது அதுக்கும் நல்ல பசி எடுத்துச்சுங்க. நம்ம ரெகுலரா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற உதயம் காஃபி கார்னர்ல சூட மெதுவடையும் வெஜ்ஜு கட்லட்டும் சாப்பிட்டு சூப்பராக ஒரு காஃபி குடிச்சிட்டு சுப்பிரமணியரை தரிசிக்க லைனுக்கு போயிட்டாங்க. மணி சரியா 6 இருக்குங்க. ராஜகோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு கோவிலுக்குள்ள மொபைல் அலோடு இல்லைங்கிறதால உள்ள வீடியோ எதுவும் எடுக்க முடியலீங்க. இருந்தாலும் சிறப்பான தரிசனங்க. 15 நிமிஷத்துலயே முருகனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வள்ளிகுண்ட பெருமாள், கஜலட்சுமி தாயார், சனீஸ்வரர், பைரவர், வள்ளியம்மாள், தெய்வானை அம்மா அப்படி எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததும் ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா அதுக்குள்ள இருட்டிருச்சா அப்படி? ஆமாங்க, மணி 8 ஆயிடுச்சு. திடீர்னு அப்பா இங்க வான்னு கூப்பிட்டாங்க. என்னடா இப்படி கூப்பாடு போடுறன்னு போய் கேட்டா, இதுதான் எங்க 90s கிட் ஸ்பெஷல்னு ஜவ்வு முட்டை வாங்கி கொடுத்தாருங்க. அதைய டேஸ்ட் பண்ணிட்டு கோவில சுத்தி வந்தோங்க. திடீர்னு எங்க அம்மா ஒரு ஆராய்ச்சியில இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா வெறுங்கண்ல பார்த்தா லைட் மட்டும் தான் தெரியுது, கேமரால பார்த்தா ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியுது. அது ஸ்டார்ஸ் இல்ல, லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுங்க. திருச்செந்தூர் வந்துட்டு இந்த இடத்த கவர் பண்ணலைன்னா நல்லா இருக்குமா? அதுதாங்க நம்ம கருணை கடலே கந்தா போட்ரி அப்படிங்கிற நேம் போர்டு. இந்த இடத்துல ஒரு வீடியோ போட்டுட்டு நைட் டைம் கடலை பார்க்க கிளம்பிட்டாங்க. இந்த அண்ணா கிட்ட தாங்க நாங்கள் ரெகுலரா ஸ்நாக்ஸ் வாங்குவோம். திருச்செந்தூர்ல என்னோட ஸ்பெஷல் வேல்பூரி வேர்க்கடலை மசாலுங்க. உங்களுக்கு இங்க என்ன பிடிக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நைட் டைம் கடல் காத்து, சூடான ஸ்நாக்ஸ், சுக்கு காப்பி அப்படின்னு செம்ம ஜாலியா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நைட் டின்னர் பாலாஜி பவன்ல முடிச்சுட்டு தூங்க வந்துட்டாங்க. ஒரு வழியா இந்த நாள் நல்லா போச்சுங்க. அப்படின்னு நினைச்சிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர் நைட்டு 2 மணிக்கு எங்க அப்பா எழுப்பினாருங்க. என்னடான்னு பார்த்தா, இப்ப போய் லைன்ல நின்னா தான் விஸ்வரூப தரிசனம் பார்க்க முடியும்னு அப்பா சொல்ல, நானும் எங்க அம்மாவும்
அறத்தூக்கத்துல எந்திரிச்சு வந்து லைன்லயே படுத்து தூங்கிட்டோங்க. மறுபடியும் 4 மணிக்கு எந்திரிச்சு லைன்ல நடக்க ஆரம்பிச்சோங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் லைன்ல வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. 5:30க்கு விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு சண்முகரையும் தரிசனம் பண்ணிட்டு 6 மணிக்கு வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதையும் ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிட்டோங்க. சரியா 12:30க்கு பெரிய ஆரனோட ட்ரெயின் கிளம்பிச்சுங்க. ரிட்டர்ன் வரும்போது உப்பளம் தாமிரபரணி பார்த்துட்டு திருநெல்வேலி வந்ததும் சூப்பரான தயிர் சாதம் மாங்காய் ஊறுகாயோட லஞ்சை முடிச்சுட்டு தயிர் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு மதுரை வந்துதாங்க எந்திரிச்சதும் சூட ஏலை காட்டி சுண்டல் சாப்பிட்டு மதுரைய கிராஸ் பண்ணிட்டோங்க. இந்த இடம் வந்தாலே எனக்கு ஒரே ஹாப்பியா இருங்க. இதுதாங்க நம்ம கொடைக்கானல் மலை. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் பழனி மலையை தூரத்துல இருந்து தரிசனம் பண்ணிட்டு 7:30க்கெல்லாம் நம்ம உடுமலைப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கிறோங்க. இதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு சர்ப்ரைஸ் ட்ரிப் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கு சஸ்வந்த் சாஸ்திரி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.